நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய நாட்டினுடைய முதுகெலும்பாக திகழக்கூடிய விவசாயிகளுக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய PM கிசான் யோஜனான்னு சொல்லக்கூடிய இந்த உதவித்தொகை, விவசாயிகளுக்கான உதவித்தொகையானது 6000 ரூபாயிலிருந்து 9000 ரூபாயாக அதிரடியாக உயர்த்தப்பட்டு ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு பற்றின முழுமையான விவரங்களை வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய PM கிசான் சம்மன் நிதி யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை விவசாயிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6000 ரூபாய் நிதியுதவியானது வழங்கிட்டு வராங்க. இது ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 2000 ரூபாய் அப்படின்ற விதத்தில் 3 சம தவணைகளாக நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலேயே வர வச்சுட்டு வராங்க. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 18 தவணைகள் வழங்கப்பட்டு தற்பொழுது 19வது தவணை தொகையானது வருகின்ற பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி பீகார் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ அன்றைய தினம் இரவுக்குள், அதாவது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி அனைத்து விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலும் 2000 ரூபாயானது வர வைக்கப்பட இருக்குது. ஸோ இந்த நிலைமையில தான் இந்த PM கிசான் நிதியுதவி திட்டத்தை 9000 ரூபாயாக உயர்த்தி ராஜஸ்தான் மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்றைய தினம் அந்த மாநிலத்தினுடைய நிதியமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதாவது மத்திய அரசு வழங்கக்கூடிய 6000தோடு சேர்த்து அந்த மாநில அரசாங்கம் ஒரு 3000 ரூபாய் கூடுதலாக விவசாயிகளுக்கு வழங்கும் அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இது அந்த மாநிலத்துக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடியது. ஆனால் பிற மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே மத்திய பட்ஜெட்டில் இந்த இப்போ தற்போது வழங்கப்படக்கூடிய 6000ஐ 8000 அல்லது 12000 வரைக்கும் உயர்த்தி வழங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாக இருந்தது. ஆனால் ஏன்னா ஒரு சில காரணங்களால் அந்த அறிவிப்பு வெளியாகலை. மேபி வருகின்ற நிதியாண்டில், அதாவது ஏப்ரல் மாதத்திற்கு பின்னர் அரசாங்கம் இது தொடர்பாக பரிசீலனை செஞ்சு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கிடையில் பிற மாநிலங்கள் விரும்பினால் அவர்கள் அந்தந்த மாநில விவசாயிகளுக்கு கூடுதல் இந்த மாதிரியான ஊக்கத்தொகையோ அல்லது உதவித்தொகையோ வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ தற்போது கிடைத்திருக்கூடிய செய்தி தான். இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் எழுதுங்க. வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.